முயற்சிகள் வெல்லும். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பன்னு மஸ்கா வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பன்னு வந்து ஒரு 4 பன்னு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 5 எடுத்து இது மாதிரி நல்லா பொடி பொடியாக நுணுக்கிக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 20 எடுத்துக்கோங்க. பிஸ்தா பருப்பு ஒரு 20 எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ ஒரு 5 இல்லைன்னா 6 இதழ்கள் வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பன் மஸ்கா வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பன்னு மஸ்காவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை இருக்குது பாருங்கள். இந்த சர்க்கரையிலேருந்து பாதி மட்டும் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து இதில் பாதி போட்டுக்கோங்க. அடுத்தது முந்திரி பருப்பு எடுத்துருந்தோம், அதை வந்து முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. பிஸ்தா பருப்பு எடுத்துருந்தோம், இந்த பிஸ்தா பருப்பையும் போடுங்க. அடுத்தது பாதாம் பருப்பு எடுத்துருந்தோம், பாதாம் பருப்பு. அடுத்தது மஞ்சத்தூள் எடுத்துருந்தோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இது குங்குமப்பூவையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து ஒரு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் பாதாம் முந்திரி எல்லாம் போட்ட பாருங்க, அது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. வந்து பன் மஸ்காவுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி பால் எண்ணத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பால் எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த பாலை வந்து இதில் காய்ச்சிக்கோங்க. இது காய்ச்சினதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன். பால் வந்து பொங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பால் பொங்கிடுச்சு பாருங்கள். அடுத்தது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம சர்க்கரை எடுத்துருந்த பாருங்க, மீதி சர்க்கரையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுட்ரு இருக்குது பாருங்கள், இதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, நம்ம சர்க்கரை அந்த பவுட்ரு போட்டுருந்தோம் பாருங்கள், அது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன். இது பன்னு மஸ்காவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இது மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருந்தோம் பாருங்கள், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம். வந்து பன்னு எடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த பன்னை வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பகுதி மட்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பட்டரும் கண்டென்ஸ்ட் மில்க் கலந்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து இதை எடுத்து ஒரு சைடு ஒரு பகுதி மட்டும் நல்லா வந்து இதை வந்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் மீதி இருக்க இந்த பன்னு எல்லாத்துலேயுமே தடவி விட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த பன்னு 4லேயுமே நல்லா வந்து தடவி விட்டுட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பன்னை ஒன்று எடுத்து உங்களுக்கு ஒரு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லா பன்னியும் வந்து ஒரு 4 பீஸாக வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடி இருக்குது பாருங்கள், இந்த பொடியை வந்து இதில் மேலே அப்படியே தூவிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூவிக்கோங்க. இது நல்லா நிறையா தூவினீங்கனாலும் நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. அடுத்தது நம்ம காய்ச்சி வச்சுருந்த இந்த பால் இருக்குது பாருங்கள், இந்த பால்லேருந்து எடுத்து இதை வந்து இது மேலே வந்து இந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக இந்த பன்னில் வந்து நம்ம படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது டக்குன்னு நமக்கு வந்து ஊறிடும். இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.